போன நாட்களில் 2 செய்திகள் கேட்டோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு அதிபதிகளுக்கு அதிபதியானவர். இவரை விட பெரிய அதிபதி யாரும் இல்லை. அடுத்து மகா பிரபு, இவருக்கு இணையான பிரபு உலகில் யாரும் இல்லை. அவர் மனிதனாக வந்த பொழுது இரட்சகர் என்ற ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் அவரை இரட்சகர் என்றுதான் முதலாவது அறிந்தோம். அது இல்லாமல் அதிபதிகளுக்கு அதிபதியானவர் பிரபுமானவர் என்றெல்லாம் சிந்தித்தால் அது கேட்டால் அவன் மூளையடியோடு நின்று போகும். ஆனால் அவரை அறிந்த பிற்பாடு கர்த்தரை எந்தெந்த நிலைமையில நாம் வேதவசனங்களை கொண்டு விளக்கம் சொல்லி அதை புரிந்து கொள்ள முடியுமோ புரிந்து கொண்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையில உறுதியாக இருக்கிறதற்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறதற்கு, கர்த்தருடைய வார்த்தை தான் என்று இன்னி அளவு கூட சந்தேகப்படாமல் இருக்கிறதற்கு அது உதவியது. இன்றைக்கு தியானத்துக்காக நம்முடைய கர்த்தர் ராஜாதி ராஜனுமானவர் என்ற தலைப்பில் உங்களோடு பேச போகிறேன். ராஜாதி ராஜனுமானவர். அதற்கு தலைப்பு வசனமாக வெளிப்படுத்தும் விசேஷம். அதில் 2 வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 17-14 ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆண்டவர் ராஜா என்று மாத்திரமல்ல, ராஜாதி ராஜா என்று வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கையில் ராஜாதி ராஜா என்னும் நாமும் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்று எழுதப்பட்டிருந்தது. அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு வேதாகமத்தில் 272 பெயர்கள் இருக்கிறது என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதுல ஒரு பெயர் அவருக்கு ராஜா. அவர் ராஜா என்று மாத்திரமல்ல, ராஜாதி ராஜா என்றால் இவருக்கு மேல ஒரு ராஜா கிடையாது. அதை தெளிவுபடுத்துவதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று சொல்லியிருக்கிறது. அப்ப எந்த ராஜாவுக்கும் மேலானவர். இங்க ராஜாதி ராஜா என்று சொல்லும்போது முழு பைபிள்ல ஒரு ராஜாவை பற்றி, உலக ராஜாவை பற்றி சொல்லியிருக்குது, ராஜாதி ராஜா என்று. அது யார் என்று கேட்டால், எதிரிகளை ஒடுக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினாரே ஒரு சாம்ராஜ்யத்தை, ஒரு ராஜாவை. அது யார் என்று பார்த்தால் நேபுகாத்நேச்சார். அவனை பற்றித்தான் ராஜாதி ராஜா என்று சொல்லப்பட்டது. அவனை அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார் என்று வசனங்களில் நாம் பார்க்கலாம். தானியேல் அதை பற்றி சொல்லுகிறார். பெல்சாத்சார்ட்ட கூட அதை பற்றி பேசுகிறார். ராஜா என்பவர் நாம் சிந்திக்கும் போது அவர்கள் மனிதர்களாக பிறந்தவங்க தான். ஆனால் மனிதர் மத்தியில மிக மிக அந்தஸ்துக்குரியவர்கள், மிக மிக உயர்வானவர்கள். பைபிளை படித்தாலும் சரித்திரத்தை படித்தாலும் ராஜாவுக்கு இணையாக யாரையுமே சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ராஜா என்று சொன்ன உடனே குடிமக்கள் எப்படி நினைப்பாங்க? மோசமான ராஜான்னா அவங்க முகமெல்லாம் சுளிக்கும். ஆனால் ஒரு நல்ல ராஜா என்று சொன்னால் அந்த ராஜாவை பற்றி
மேன்மையா பேசுவான். மற்ற உலகத்தில் இருக்கிற யாரையும் ராஜா ராஜா ராஜன் என்பவன் ராஜா என்பவன் என்று சொல்லலாம். நம்முடைய கர்த்தரை பற்றி எப்படி சொல்லலாமா? அதாவது கேரளாவில் மலையாள பைபிளில் அவங்க பேசுகிற கூட்டங்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா, பைபிளில் எப்படின்னு எனக்கு தெரியல, பேசுவானவர் அவன் அப்படித்தான் பேசுவான். அப்படின்னு சொன்னால் அவருக்கு வேற என்ன அளவுக்கு மேன்மை மகிமை கொடுத்து பேச முடியும் அப்படி சொல்லி அந்த வார்த்தை உபயோகிப்பாங்க. அது அதற்கு அந்த அந்த மாநிலத்துக்கு அது பொருந்தும். ஆனால் நம்முடைய மாநிலத்துக்கு ஒருத்தரை அவன் சொன்னால் அது கொஞ்சம் மரியாதை குறையும். அதனால நம்முடைய ஆண்டவரை நம்முடைய கர்த்தரை அப்படி நான் ஒருபோது சொல்லுகிறதில்லை. நமது ராஜா என்பவர் அப்படி சொல்லலாம். ராஜா என்று சொன்னார் ராஜஸ்திதி அப்படின்னு சொல்லுவார். ராஜஸ்திதி அப்படின்னா அது உயர்வான ஸ்தானம். அந்த ஸ்தானம் வேற யாருக்கும் கிடையாது. ராஜஸ்திதி, அவர் ராஜரீகம் செய்கிறார். ராஜா, அவருக்கு தான் ராஜா என்று பெயர். ராஜரீகம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஆளுகை செய்கிறவர். வேறு யாரும் ஆளுகை செய்ய முடியாது, ஆளுகை செய்யவும் கூடாது. அவர் ஆளுகைக்குரியவர். இன்னொன்று ராஜசனம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது அந்த வார்த்தை வேறு யாருக்கும் உபயோகிக்க முடியாது. ராஜசனம் அப்படி சொன்னா அவருக்கு அரமனை இருக்கும். ராஜ அரமனை போல குடிமக்கள் மத்தியில அப்படிப்பட்ட அரமனை கட்டக்கூடாது, கட்டவும் மாட்டாங்க. அதனால அரமனையை உடையவர். ராஜ சிம்மாசனம் என்று சொல்லுவாங்க. ராஜா உட்காரன்னு சொன்னா தரையில உட்காரக்கூடாது, உட்காரவும் மாட்டார். அவருக்கு மனிதருக்கு இல்லாத ஒரு சிம்மாசனத்தை உண்டாக்கி அதுலதான் அவர் உட்காருவார். அவர் உட்காரும்போது தலையில கிரீடத்தை வைத்து உட்காருவார். பார்த்தா அவர் ராஜாங்க அப்படி சொல்றார், ராஜ கிரீடம். அப்புறம் அவர் கையில மோதிரம் போட்டிருப்பார். அந்த மோதிரத்தினாலதான் அதாவது ராஜா கையெழுத்து போட்டு முத்திரையும் போடுவதாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மோதிரம் விசேஷமான மோதிரமா இருக்கும். கையில செங்கோல் பிடித்திருப்பார். அப்புறம் ராஜா ஏறுகிற குதிரை, அந்த தேசத்திலேயே ராஜா ஏற குதிரை போல ஒரு குதிரை நீங்க பார்க்க முடியாது. ஹைபிரிட் ஹார்ஸ் சொல்லுவாங்க. அந்த அந்த ராஜா அந்த குதிரையில பழக்கப்பட்டவர். அந்த குதிரை வேற யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது, பெயர்த்தவும் மாட்டார். இவ்வளவெல்லாம் ஒரு உலக ராஜாவுக்கு இருந்தாலும் எரேமியா 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கையில, அங்க நீ கேதுரு மர மாளிகையில உலாவினாலும் நீ ராஜாவாயிருப்பாயோ அப்படின்னு நல்ல ஒரு கேள்வி கேட்டு. அது யாரை பார்த்து? சல்லூம் என்ற ராஜாவை பார்த்து ஆண்டவரை கேட்கிறார். நீ ராஜான்னு சொன்னா அதற்குள்ள அந்தஸ்துக்குரியவனா இருக்கணும், ஆளுகளை திறமசாலியா இருக்கணும், நீ கிரீடம் வைத்தவன், செங்கோல் பிடிச்சவன், குதிரையில ஏறவன், மற்றவங்களை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கணும். நீ குடிமக்கள் ஒரு மனுஷனை போல இருந்து உனக்கு தேவைதானா என்ற நிலைமையில நீ கேதுரு மர மாளிகையில உலாவுகிறதுனால நீ ராஜாவா இருப்பாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதனால ராஜாவா சொல்லிட்ட உடனே காரியம் முடிச்சுன்னு சொல்லி பண்ண முடியாது. அந்த ராஜா ஒழுங்குமுறையா நடக்கணும். நான் ஜனங்கள் மத்தியில வித்தியாசமானவன், பொறுப்புக்குரியவன், அந்தஸ்துக்குரியவன் அப்படின்னு நிலைமை ராஜா செயல்படும். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்க என்ன பாருங்க பாத்தீங்களா, ராஜாவின் காரியம் என்ன என்று அவர்களுக்கு தெரியப்படுத்து. ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டு, நான் இதுவரையில அவங்கள ராஜாவாக இருந்த ஆண்டேன், இப்ப அவங்க என்ன தள்ளிட்டு ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க, சகல ஜாதிகளை போல. சரி விடாப்படியே கேட்டா என்ன பண்ண முடியும்?
தொலைஞ்சுவோ அப்படின்னு தான் கொடுத்தாருன்னா பைபிள்ல தெரியுது. பின்னால வருது ஓசியாவில், கோபத்துல ஒரு ராஜாவை கொடுத்து உக்கிரகத்தில் அவனை எடுத்துக்கொண்டேன். அந்த ராஜா அவன் காரியம் என்னவென்றான்னு பார்த்துட்டா, இவன் வந்த உடனே இதுக்கு முந்தி அவன் கழுத்தை தேட போனவன், ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவன். ராஜா ஆன உடனே அவன் பண்ணின அடாவடித்தனம், அக்கிரமம், அவன் சமுதாயத்தில் ஏற்படுத்தின நஷ்டங்கள், தேவனை கோபப்படுத்துகிற நிலைமையில் அவர் செயல்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தா ஆண்டவர் ஏன் ராஜா வச்சார். அது ஆண்டவருக்கும் விசனம், சாமுவேலுக்கும் விசனம் இருந்தது இந்த கிழி. ஆனால் நம்முடைய ராஜாவான ராஜாதி ராஜாவான கர்த்தர் இயேசு இருக்கிறாரு, அவரை ராஜான்னு சொல்றது நாம் சந்தோஷப்படுறோம். வேதவசனம் சொல்லுகிறது அவர் ராஜாதி ராஜா, அப்படிப்பட்ட நாமும் உடையவர் என்றும் பைபிள்ல சொல்லும். ஒரு ராஜாவை ஸ்தாபிக்கிறது யார், ராஜாவாக ஆக்குறது யார்? அதாவது ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு, சிறைச்சாலையிலிருந்து அரசால புறப்படுவது உண்டு என்று நீதிமொழி புஸ்தகத்தில் சொல்லி. ஆனால் நாம் ராஜாதி ராஜா ஆனவர் நம்மளது கர்த்தர் இயேசு என்று சொல்லும் பொழுது இவரை யார் ராஜாவாக்கணும்? அது கேள்விதானே. சாலமோனுடைய பாவத்தினால இஸ்ரேல் யூதா என்ற 2 ராஜ்யம் உடைஞ்சு, அதுல இஸ்ரேல் யூதா ராஜாக்கள்ல பலரும் நல்ல ராஜாக்கள் இருந்திருக்காங்க. ஆனா இஸ்ரேல் ராஜாக்கள் நிறைய பேர் கெட்ட ராஜாக்களை தான் இருக்காங்க. அதிலும் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ராஜாக்களை ஒருத்தனை கொண்டுட்டு அவன் ஸ்தானத்துல இன்னொருத்தன் வருவான், அப்படி வந்தவனை கொண்டுட்டு இன்னொருத்தன் வருவான். இப்படிப்பட்ட வரலாறு நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜாவுடைய மகன் அதோனியா, நான் ராஜாவாவே அப்படின்னு சொன்னான், ராஜாவானா. ஆனால் நம்முடைய கர்த்தர் ராஜாதி ராஜா என்று சொல்றோமே, அவரை ராஜாவாக வைத்தது யார்? சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 2:6 தீர்மானத்தின் விவரம். அதுக்கு முந்தி, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தே என்றார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன செய்கிறார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். எங்கே? என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில். சீயோன் என்பது எருசலேமை குறிக்கும், சீயோன் என்பது மணவாட்டி சபையை குறிக்கும். இதற்கு ஒரு ராஜா வேணும் என்று தீர்மானித்தது நீங்களும் நானும் அல்ல. நீங்களும் நானும் ராஜா கேட்க சொன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கேட்டது மாதிரி கேட்போம். ராயன் இல்லாமல் வேற ராஜ்யங்களுக்கு இல்லை அப்படி சொல்லி பிரதான ஆசாரியர் சத்தம் போட்டாங்க. அப்படித்தான் மனசு செய்யும். அதனால மனசுக்கு இந்த பொறுப்பை பரலோகத்தின் தேவன் கொடுக்காமல் நானே அதை செய்கிறேன். பிதா ஒரு காரியத்தை செய்தா இப்படி செய்வார், பிதா ஒரு காரியத்தை செய்தால் நல்லாத்தான் செய்வார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறோம். பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு எல்லா நன்மையோட மேலான நன்மையான பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று நம்முடைய ரட்சகர் சொன்னார். அதனால பிதாவை ஸ்தோத்திரம், சீயோனுக்கு ஒரு நல்ல ராஜாவை கொடுத்து ராஜாதி ராஜா, திருச்சபைக்கு அதே ராஜாவைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ராஜாதி ராஜா எங்களுடைய சபையின் தெய்வம் கர்த்தர் என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று இவர் யாருக்கு ராஜா? எல்லாருக்கும், உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் ராஜாவா?
வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நடுவில் வருகிறது. கடைசியில், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீர் உம்முடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள் அப்படின்னு சொல்லியிருக்குது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரிகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே. இவர் நமக்கு ராஜாவாக வேண்டும் என்றால், பாவியாக இருந்து கொண்டு இவரை என் ராஜான்னு சொல்றது அது மிகப்பெரிய பொய். ஆனால் பாவிலா இருக்கிற நாம் பரிசுத்தர்களாக மாறும்படி தேவகுமாரன் சிலுவையில மரித்தார். பழைய ஏற்பாட்டில் மரிக்க போற அஸ்திபாரத்தில் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. மரித்து உயிர்த்திருந்த அந்த சத்தியம் நடந்த பிற்பாடு நாம் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டோம். பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு பரிசுத்தவான்கள், கணக்கில் அடங்காத பரிசுத்தவான்கள். புதிய ஏற்பாட்டிலும் கணக்கில் அடங்காத பரிசுத்தவான்கள். ஆண்டவர் வர தாமதித்தால் இன்னும் பரிசுத்தவான்கள் தோன்றுவார்கள். இவர்கள் எல்லாரும் அறிக்கையிடுகிற காரியம் என்னவென்றால், அவர் எங்கள் இரட்சகர் மாத்திரமல்ல, எங்கள் ராஜாவே, பரிசுத்தவான்களின் ராஜாவே என்று சொல்லி பழைய ஏற்பாடு முழுவதிலும் ஆண்டவர் வர தாமதித்தால் புதிய ஏற்பாடு முடிகிற வரையிலே இவர்தான் ராஜா. இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு ஒரு ராஜாவை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா, கேட்டிருக்கிறீங்களா? இல்லைங்க. உலக ராஜாக்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஜனத்தொகை இருந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் இந்த ராஜாவுக்கு உள்ள பரிசுத்தவான்கள் கணக்கில் அடங்காதவர்கள். அதான் வெளிப்படுத்தின வாசிக்கிறோம். ஜாதிகள், பாஷைகள், கோத்திரங்கள், ஜனங்கள், எண்ணி முடியாத திரளான ஜனங்கள். அவர் பரிசுத்தவான்களுடைய ராஜா. சங்கீத 5:2 தாவீது அவர் என் ராஜான்னு சொல்றார். தாவீது. அப்புறம் 74ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல ஆசாப் என்ன சொல்றார் சங்கீதக்காரன், அவரை தன்னுடைய ராஜா என்று சொல்றார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 6:5 ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படி சொல்லி, அதாவது தேவனை ராஜா என்று அங்கே ஏசாயா அறிக்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக நாம் அவரை ராஜா என்று சொல்லுகிறோம். ராஜாதி ராஜா. தனிப்பட்ட நிலைமையில இந்த தேவனுடைய பிள்ளைகள் அவரை இரட்சகராகவும் அதாவது ராஜாவாக ஏற்றுக்கொண்ட போது தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்த்தீங்களா? அவருடைய கர்த்தருக்கு அவருடைய செயலை பார்த்தீங்களா? ஆசாப்பு ஆண்டவர் அதாவது இந்த ராஜாவை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு அவர் செய்த செயலை பார்த்தீங்களா? ஆசாப்பு சங்கீதத்தை படிச்சு பாருங்க. அப்புறம் ராஜாங்க நிலைமையில இருந்து கொண்டு ஊழியம் செய்த ஏசாயை பற்றி வாசிக்கிறோம். அவர் என்னுடைய ராஜா என்று சொல்றார். சுமாசிலான தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் இவரை ராஜா என்று சொல்லும் பொழுது உண்மையான அறிக்கை பண்றோம். இந்த ஜனங்கள் வாயினால என்ன அறிக்கை பண்றாங்க, அவருடைய இருதயமே எனக்கு தூரமா இருக்குன்னு சொல்றாரு. இவங்க என்ன அறிக்கை ஆண்டவரை பற்றி பண்ணாலும் சரி, அந்த அறிக்கையை தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். ஆனால் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் நாம அவரை எப்படி அறிக்கை செய்தாலும், என் பிள்ளைகளாச்சா என்ன அறிக்கை செய்யல நான் சந்தோஷப்படுறேன் அப்படி சொல்லி, அதிபதியானவரே, அதிபதிகளுக்கு அதிபதியானவரே, மகாபிரபுவே, ராஜாதி ராஜாவே என்று சொல்லும் பொழுது நமக்காக இந்த உலகத்தில் நம்மை போன்ற பலவீன சரீரத்தில் நம்மை போன்ற சகல பாட்டு செலுத்த தேவகுமாரன்
மரணத்துக்கு பின்னால் உயிர்த்தெழுந்து மகிமையாய் உயர்த்தப்பட்டிருக்கிற பொழுது இந்த உலக மக்கள் என்னை அவமானப்படுத்தும் பொழுது, என்னை தூஷிக்கும் பொழுது, என்னை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கும் போது, என்னுடைய நாமத்துல கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்றாங்க, கிறிஸ்தவம் என்று சொல்றாங்க, அவளுக்கு இந்த மாதிரி ஐக்கிய பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு எனக்கு தொடர்பு இல்லாமல் இருக்குது. ஆனா இவங்க ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர் அநேகர் இல்லை என்றாலும் கொஞ்சம் பேர் ஞானிகள் வல்லவர் இருக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் ஏழைகளும் எளியவர்களும் படித்தவங்களும் பரிகாரங்களா இருக்கிறாங்க. இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பிதாவே பாலர்களுக்கு வெளிப்படுத்தினபடினால நான் நம்மை துதிக்கிறேன் நம்முடைய ரட்சகர் சொன்னாரே, காமியில கழிவு இருந்தாரே, அப்ப நம்ம அவர் அப்படி அறிக்கையிடும் பொழுது அவர் கழிவு வராமல் இருப்பாரா? தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை நம்ம சிலுவை சகித்தவர். அவர் பிதா அவரை, அதாவது என் ராஜாவை சீரில் அதாவது அபிஷேகம் பண்ணி வைக்கின்றாரு. அதாவது தன்னுடைய குமாரனே ராஜான்னு சொல்றாரு. பரிசுத்தவான்கள் இவரை ராஜா என்று அறிக்கிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஜாதிகளின் ராஜாவே அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஜாதிகளின் ராஜா அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை அடைந்ததுக்கு முந்தியும் ஜாதிகளுக்குள்ள கடந்தாங்க. விடுதலை அடைந்து 40 வருஷ காலம் வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணுகிற பொழுதும் பல ஜாதியான அந்நிய ஜனங்களும் அவங்களோட போய் மிகுந்த இச்சையுள்ளவர்களாய் இவங்க அவங்களை கெடுத்து அவங்க இவங்களை கெடுத்தாங்க. அப்படின்னு பைபிள் வரலாறு. பலஸ்தீனாவில் எந்த காலத்திலும் அதாவது புறஜாதிகள் இருந்திருக்கிறாங்க. சில இடங்களில் கொஞ்சம், சில இடங்கள் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் எந்த காலத்திலும் சுவிசேஷம் சொல்லப்பட்டது, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டுமாக. அதிலிருந்து மனம் திரும்பினர்கள் உண்டு. இதற்கு மாத்திரமா அவர் தேவன், புறஜாதிகளுக்கு அவர் தேவன் அல்ல. ஆம், அவர் புறஜாதிகளுக்கு தேவன் தான். சமீபத்திற்கு மாத்திரம் அவர், தூரத்துக்கு அவர் தேவன் அல்லவா? அப்ப இவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்குத்தான் ஆண்டவர் இவருடைய உலகத்தின் மத்திய ஸ்தானத்தில் வைத்து உலகத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லுங்கள் சொன்னார். அதனால இவரை ஜாதிகள், புறஜாதிகள் வந்து தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை என்று கூட பவுல் சொன்னதை நான் வேதத்தில் பாரு. அப்போ இவர் பிதாவுக்கு ராஜா என்ன அப்படி அறிக்கையிட வேண்டும் என்று பிதா அதை பற்றி மனசங்கடப்பட்டிருப்பாரா? என்னுடைய குமாரனை என்னென்ன வார்த்தை சொல்லி நான் மேன்மைப்படுத்தட்டும் அப்படின்னு அவர் அதை நினைக்கும் போது பூரித்து போயிருப்பார். பரிசுத்தவான்களோ அவரை ராஜாவென்று அறியக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சது. அவர் ராஜா மாத்திரமா, ராஜாதி ராஜாவல்லவா? அப்புறம் புறஜாதிகளை பற்றி சொல்லும் போது நாய் குட்டி சொல்லிது. யூதர் தவிர மற்ற எல்லாரும் புறஜாதிகள் தான். நீங்களும் நானும் புறஜாதிகள் தான். அதனால இந்த ராஜாவை எல்லாரும் அறிக்கிடத்தக்கதாக உலகத்துக்கு இவர் ராஜாவாக அறியப்பட்டிருக்கிறார். விசுவாசிகளுக்கு கூடுதலாக அறியப்பட்டு அனுபவத்தில் நாம் அவர் ராஜா என்று அறிவோம். சரி, இவர் யாரால ராஜாவார் நான் முதல்ல சொன்னேன். இவர் எப்போது ராஜாவானார் விளக்கம் சொல்ல முடியல. உலகத்தோட்டத்துக்கு முந்தைய ஆண்டு அடிக்கப்பட்டான் இருக்குது. நம்மை உலகத்தோட்டத்துக்கு முந்தைய தேவன் தெரிந்து கொண்டாரும் இருக்குது. அனாதியாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு நம்முடைய ஆண்டவரும் சொல்றார். அப்ப இவருடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது, அதாவது இந்த காட்ஸ் ஃப்ரீ பிளான், தேவனுடைய முன் திட்டம் என்று சொல்றது காலங்களுக்கு அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாதுதான். ஆனால் நடந்திருக்கிறது. அவரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த 2ஆம் சங்கீதத்தை படிச்சு பாருங்க. முழுசு 1ஆம் வசனத்துக்கு கீழே வசனம் வரையில பார்த்தா, அதாவது பரிசுத்தவான்கள் அவரை ராஜா என்று அறிக்கையிடுகிறோம். புறஜாதிகளில் சேர்ந்த மக்களும் விசுவாசிகளானவர்கள் அவரை ராஜா, ராஜாதி ராஜா என்று சொல்லுகிறோம்.
எல்லாரை விட குறைவற்ற நிறைவான பரமபிதா, ஆவிகளின் பிதா, ஜோதிகளின் பிதா, பரமண்டலத்தில் இருக்கிற பிதா, அவரை ராஜா என்று சொன்னால் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். இவரை உலக என்ன சொல்றது ராஜாக்கள்லாம் சேர்ந்து தூக்கி அடிக்க பாக்குறாங்க. அந்த 2ஆம் சங்கீதத்தை படிச்சு பார்த்தா. ஆனால் அவங்க தூக்கி அடிச்சாங்களா, ஆண்டவர் அவங்கள தூக்கி அடிச்சாங்கன்னு சொல்லி சரித்திரத்தை பார்த்தா, அவர் தூக்கி எடுத்த ராஜாக்கள் நினைச்சவங்க ராஜ கிரீடத்தை இழந்து மண்ணோட மண்ணாம போனாங்க. ஆனால் இவர் என்றைக்குமே ராஜாவா இருந்திருக்கிறார். உலகம் எப்பொழுது உண்டானதோ அந்த இருந்து உலகம் முடிகிற வரையிலும், உலகம் உண்டானதுக்கு முந்தி கூட, அதுக்கு முந்தி கூட அவர் என்றைக்குமே ராஜாவாக இருந்திருக்கிறார். பைபிள் வேத எழுத்துக்களிலே நாம் பார்க்கலாம். இவரை யாரும் தூக்கி அடிச்சதும் கிடையாது, தூக்கி அடிக்கவும் முடியாது. இவர் எவ்வளவு காலத்துக்கு ராஜா? தாவீது சொல்லுகிறதை பாருங்கள். சங்கீதம் 10:16 வாசிக்கிறோம். சங்கீதம் 10:16 கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார். ஒரு காலத்திற்காவது அவர் ராஜாவாய் இல்லாமல் இல்லை, சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார். இப்படி ஒரு ராஜா உலகத்தில் இருந்திருக்காங்களா? அவர்களுக்கும் அளவான காலங்கள் தான். அவங்க ஒரு மாதிரி தளண்டு செய்ய அந்த ராஜ்யத்தை ஆள முடியலன்னு சொன்னா, அவங்களுடைய ஸ்தானத்துல அவங்களுடைய வாரிசு அவங்க ராஜாவாக பண்ணுவாங்க. ஒரு பெண்மணி 50 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கிலாந்து நாட்டு மகாராணியா அந்த நாட்டை ஆண்டிருக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவரோட ஒப்பிட்டால் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். இவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பிதாவாகி தேவன் இவரை ராஜாவாக சீயோன்ல அபிஷேகம் பண்ண போது எந்த காலத்துக்கு ராஜாவாக இருக்கும்படிக்கு அவருக்கு அபிஷேகம் பண்ணினார். சங்கீதம் 29:10 வாசிக்கிறோம். 29ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். ராஜாவாக இருக்கிறார் என்பதற்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்பதற்கு வித்தியாசம் உண்டு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஓட்டுப்பட்ட மந்திரி இல்லைன்னா எந்திரி. அடுத்த முறை இந்த முறை தான் நீ மந்திரியா இருக்கலாம், அடுத்த முறை சீட்டு காலியா இருக்கணும். ஏன்னா நீ தோற்று போன. ஓட்டு போட்டா மந்திரி இல்லைன்னா எந்திரி. ஆனா இந்த நாம் நம்புகிற ராஜாதி ராஜாவான நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் சதா என்றைக்கும் சதா காலத்திற்கும் ராஜாவாக சிம்மாசனத்தில் வீட்டு இருக்கிறார். அந்த காட்சி விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளுக்கு விலகிவிட்டால் தங்களை ஊழித்து கூட ஒப்பு கொடுத்துருவாங்க. இறைஞ்சி அதைத்தான், அதாவது ஏசை அதைத்தான் செய்தார். அது வரைக்கும் ஒரு ஊழியர் அல்ல, முழு நேர ஊழியர் அல்ல, விசுவாசியாகி ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிறார். இங்கிட்டு திருமண சாபம், அங்கிட்டு திருமண சாபம் போடுவார். ஆனால் ஆண்டவர் ராஜாதி ராஜா அவருக்கு தரிசனமான போது, ஐயோ அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன், சேனையில் ராஜாவின் கண்கள் கண்டது. அப்போ அவரை சுத்திகரிக்க தேவன் செய்த ஒழுங்கு வாசிக்கிறோம். எது வரைக்கும் நான் ஊழியம் செய்யணும், அந்த தேசத்துல ஆட்கள் இல்லாம போகிற வரைக்கும், கடைசி நபர் இருக்கிற வரைக்கும் நீ ஊழியம் செய் அப்படின்னு ஆண்டவருக்கு சொன்னதாக பாரு. ஆனால் இதை சொல்லுகிற தாவீது ராஜா பைபிள்ல, மொத்த பைபிள்ல இஸ்ரவேல்ல ராஜாக்கள் தோண்டினாங்க, அது மோசமானவங்க. யூதாக்கள் ராஜாக்கள் தோண்டினாங்க, பலர் நல்லவங்க. ஆனால் அந்த ராஜாக்கள்ல தாவீதுக்கு இணையான ராஜாவே கிடையாது. ஆளும் திறமையிலும் அதோடு அவருடைய குணங்களிலும் அந்த ராஜரீகத்திலும் உலக மக்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தவர் தாவீது ராஜா. அவர் என்ன சொல்றாரு,
கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். அதாவது ஒரு என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். தன்னுடைய மகன் சாலமோனை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு ஒழுங்காக்கப்படுகிற சமயத்துல எந்திரிச்சு கூட நிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு முந்தைய கொண்டு வந்து ராஜாவுக்கு எவ்வளவு வஸ்திரம் கிடைக்கும், உள்ளன் கம்பளிஸ், தலைக்கு என்ன வேணும், காலுக்கு என்ன வேணும், கைக்கு என்ன வேணும், எல்லாம் பண்றாங்க. ஆனால் உண்டாகவில்லை. ஆனால் ஆண்டவர் விசேஷ பலன் தந்தார். பிதாவாகிய தேவன் எழுந்து நின்றார். என்னுடைய ஸ்தானத்தில் என்னுடைய குமாரன் தான் ஆட்சி செய்வார். அவர் கண்ணு காணவே அவருடைய குமாரன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டார். ஏன்னா நீ உட்கார்ந்துடா, ஒரு ராஜ பரிபாலனம் பண்ண முடியாது. ரெண்டாவது சாலமோன ஸ்தானத்துல கொண்டு வரலாம் வேற அடிப்படி சண்டை மாதிரி தடியெடுத்தவன் தண்டக்காரனா இருப்பான். இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஏகப்பட்ட குளறுபடி ஆயிருக்கு. சாகருக்கு முந்தைய நல்ல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போனார் அப்படி வாசிக்கிறோம். ஆனா பின்னால ராஜா கட்டு போனான் வேற காரியம். சரி, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தெய்வம். எரேமியாவில் என்ன வாசிக்கிறோம் பாத்தீங்களா? எரேமியா ராஜாதி ராஜா என்று நாம சொல்றோமே, எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எரேமியா 10:10 வாசிக்கிறோம். கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, எட்டர்னல் கிங், நித்தியமாக உள்ள ராஜா. அதனால இப்படிப்பட்ட ஒரு ராஜா உலகத்தில் கிடையாது. நித்திய ராஜான்னு சொல்ற ஒருத்தம் கூட உலகத்தில் கிடையாது. அதனால காலங்கள் இவரை கட்டுப்படுத்தாது. அப்புறம் மனிதர்கள் யாரும் இவருக்கு எந்த பிரச்சனையும் உண்டாக்கி விட முடியாது. இந்த ராஜாதி ராஜா இந்த மணவாட்டி சபையை உண்டாக்கி அந்த மணவாட்டி சபையை நடத்துகிறார் என்றால் இந்த சபையை ஒண்ணுமில்லாம ஆக்கிடலாம்னு சொல்லி பிரயாசப்பட்டவங்களாம் ஒண்ணுமில்லாம போன இந்த சபை வளர்ந்து கொண்டே இருக்கு. ராஜாக்களின் குணங்கள் நாம அறிக்கையிடுகிறோமே, ராஜாதி ராஜா அவருடைய குணம், அவங்களுடைய குணத்தையும் ராஜாதி ராஜா என்கிற நாமம் உடையவருடைய குணத்தையும் ஒப்பிட்டுத்தான் பார்க்கலாமோ? அவருடைய குணங்கள் இந்த ராஜாக்கள் கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்கும். எந்த ராஜாக்கள்? உலக ராஜாக்கள். அவங்க எதுக்கு படிக்கிறாங்க? யூத மக்கள் அவங்கள ரெண்டு பிரிவா இருந்து ராஜாக்கள்லாம் தோண்டி தோண்டி போயிட்டு இருந்தாங்களே, அந்த ராஜாக்களாவது இந்த ராஜாவை சரியாக படித்து அந்த ராஜாவுடைய குணலட்சணங்களை பிரதிபலிச்சிருக்கலாமே. யூதாவின் ராஜாக்கள் பிரதிபலித்தார்கள் என்று சொன்னாலும் அது ஒரு மட்டுப்பட்ட அளவுல தான் அதை பிரதிபலிச்சாங்க. முழுசுமா அவங்க பிரதிபலிக்க முடியாது. அதனால் அதை காரணம் அவங்க பாவிகள். இந்த இஸ்ரவேல் மக்கள் நல்லவனை கூட கெடுத்து போடுவாங்க, ராஜாவை விட்டு வைப்பாங்களா? அவனால இவங்க கட்டாங்க, இவனால அவங்க கட்டாங்கன்ற வரலாறு தான் வரும். நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா வாயத்தர சொல்லுங்க, எப்பொழுதான் வரும் தனியா இருக்கும்போது சொல்லுங்க, ஜபத்துல கூட சொல்லுங்க. இவருடைய குணங்களை படிக்கிறதுக்கு முந்தி இந்த உலக ராஜாக்களுடைய குணங்களை படித்தாத்தான் நம்முடைய ராஜா ஒப்பு உயர்வற்றவர், இவரோடு எவனையும் இணைத்து பேசக்கூடாது என்ற நிலைமை தெரியும். அது என்ன தெரியுமா? உலக ராஜாக்களுடைய குணங்களை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஏசாயா 19:4 நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில ஒப்புவிப்பேன், கடூரமான ராஜா அவளை ஆளுவான். பாவி, இந்த ஜனங்கள் இல்லாம நீ ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது.
ஆனா நீ சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு நல்ல குதிரையை வச்சுட்டு கிரீடத்தை வச்சுக்கொண்டு கையில செங்கோலை பிடித்து நீ இப்படி பண்ணலாமா? கடூரமான ராஜா அவளை ஆளுவான். ஜனங்கள் என்ன பாடுபட்டு இருப்பாங்க. இன்றைக்கு கடூரமான ஆட்கள் முக்கியமான இடத்துல உட்கார்ந்தா ஜனங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு மாநிலமும் பாடுபடும், மொத்தமா இந்தியாவே பாடும். அப்ப நல்ல ராஜா ஒரு தேசத்துக்கு வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமான காரியம். கடூரமான ராஜா, கடூரன் அப்படின்னா முகத்தை பார்த்தால் சிடுசிடுன்னு இருப்பான், கடூரன். தானியேல் 8ஆம் அதிகாரம், தானியேல் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, தானியேல் 8:23 அவருடைய ராஜபாரத்தின் கடைசி காலத்திலோ என்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். இவனை பார்த்தீங்களா? இவன் என்ன, அவனை முகத்தை பார்த்தா எப்படி தெரியுது பாத்தீங்களா? மூர்க்க முகமும் சூதான சமர்த்தியமான பேச்சு. இந்த சமர்த்தியமான பேச்சை விட்டுருங்க. மூர்க்க முகம் என்று சொன்னா மூர்க்கன். முதல்ல கடவுள் ஒருத்தன், ஒரு ராஜா. இந்த ராஜா மூர்க்க குணம் உள்ளவன், கோப குணம் உள்ளவன். பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் போட்டா ராஜா முகத்துல பொறிஞ்சிடும், அவ்வளவு கோபக்காரன், மூர்க்கன். அப்புறம் தானியேல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, தானியேல் 11:3 நான் வாசிக்கிறோம். பராக்கிரமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டப்படி செய்வான். பிரபலம். அவ ராஜாவை உட்கார்ந்துட்டான்டா, சேவகர்கள் எல்லாரும் அவனை வாழ்த்தணும், குடிமக்கள் எல்லாரும் ராஜாவே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தணும். பிரபலம். தனக்கு பேர் பிரஸ்தாபத்தை உண்டாக்குற ஒரு ராஜா. கர்த்தரோடு பிறந்த அவருடைய சகோதரர்களே சொல்றாங்க, ஒரு சமயத்துல பிரபலமா இருக்க விரும்புகிற யாரும் உண்மை மாதிரி அற்பத்தை இப்படி செய்ய மாட்டாங்க. அவங்க வெளியில போய் லட்சக்கணக்கான ஜனங்க மத்தியில செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி புரியாம அப்படி சொன்னாங்க சொல்லி பைபிள். நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒரு காலத்திலும் தன்னுடைய இஷ்டத்தின்படி செய்யவில்லை, இது அவனுடைய சித்தப்படி செய்தார். அவர் ஒருபோதும் பிரபலத்தை விரும்பினது கிடையாது. தன் மூலமாக பிதாவாகிய தேவன் மையப்பட்டால் போதும் என்ற நிலைமையில தான் செயல்பட்டார். அவர் செய்த அற்புதங்களில் ஜனங்கள் தேவனை மையப்படுத்தினார்கள் என்று எழுதிக்க தவிர கிறிஸ்துவை மையப்படுத்தினார்கள் கூட அங்கு எழுதப்படவில்லை. ஏன்னா நம்முடைய ஸ்தானத்தில் வரும்போது நம்மை போன்ற ஒருவர் தான் பாவம் ஒன்றை தவிர. அப்போ கடூரன், மூர்க்கன், பிரபலஸ்தன், இப்படிப்பட்ட ஆட்கள் தாங்க இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்துல ராஜாவாக, அதிபதிகளாக, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அவங்களால ஜனங்கள் படுற படு தேவையெல்லாம் பூர்த்தியாக்கப்படுதா? அதாவது யுத்தங்களை நிறுத்த முடியுதா? பிரச்சனைகளை வியாதி வந்துட்டால் தடுக்க முடியுதா? வெட்டுக்கிளிகள் எவ்வளோ பயிரினங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுச்சான் பாகிஸ்தான்ல. அதுக்கு எத்தனையோ கோடி ரூபாய் அவங்க பார்லிமெண்ட்ல சாங்ஷன் பண்ணிட்டான். ஆனால் இந்த ராஜா ஆளுகிற காலத்துல என்ன நடந்தது? எகிப்துல அவங்களை மீட்டுக் கொள்றதுக்கு முந்தைய அவர்களுக்கு அவர் ராஜா தான் இருந்தார். என்னென்ன அந்த ஜீவராசிகள் இந்த பயிரினங்களை அடிக்குமோ, மனுஷனுக்கு தொந்தரவு கொடுக்குமோ, அவங்க இஸ்ரவேலரை விட்டு இருந்தா ஆண்டவர் செய்ய வேண்டாம், விட மாட்டேங்கிறாங்க. அதை கொடுத்து எகிப்த நோய் பிடிச்ச எகிப்தாக்கி விவசாயத்தில் பயங்கர நஷ்டமடைய செய்த இந்த தேசத்தை. எகிப்து அழிந்து போனது நமக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அதிபதிகள் பார்வன்ட்ட கேட்கிறான். சரி,
நமது ராஜாதி ராஜாவுடைய குணங்கள், அதை பார்த்துட்டு முடிக்கலாம். நமது ராஜாதி ராஜாவுடைய குணங்கள் என்ன தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36 எல்லாருக்குமே தெரிந்ததுதான். அதுல ஆண்டவர் கட்டப்பட்டவராக இனி சிலுவையின் தண்டனைக்கு போக போறார். இனி அவருக்கு விடுதலை கிடையாது. அப்பொழுது அவன் கேட்கிறான், நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்கிறான். பைபிள் சொல்லுகிறது யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர்னு மத்தேயுல வருகிறது. சங்கீத புஸ்தகத்தில் அவர் மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா அப்படி சொல்லி, உலகத்தை எவனாவது மகிமையின் ராஜான்னு சொல்ல முடியுமா? பூமிக்குரிய ராஜா, பாவியா இருந்த ராஜா, அப்புறம் ஏதோ இந்த குணங்கள் மாதிரி மனுஷன்ல ஆண்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இங்கே சொல்றார், நான் ராஜா தான் அப்படின்றார். அவனுக்கு ஆச்சரியமா என்னையாது, உனக்கு சிம்மாசனம் கிடையாது, ராஜ வஸ்திரம் கிடையாது, உனக்கு குதிரை கிடையாது, என்ன உனக்கு ராஜான்னு சொல்றதுக்கு எந்த சூழ்நிலையில் ஆழம் பார்த்தாலும் தெரியுது. ஆனால் அதை அவனை மறுக்க முடியல. அவர் நின்ற தோற்றமும் ஒரு பேசுற பேச்சும் கம்பீரமான பேச்சு அவனு ஒரு ஆசை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார், என் ராஜி உலகத்துக்குரியதல்ல. அப்படி என்றால் என்னுடைய ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. அப்ப அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, அவர் தான் ராஜா அப்படி சொல்லி அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் சொல்றாரு. அது நிரந்தரமான ராஜ்யமா இருக்கும். வேற அவன்கிட்ட சொல்ற சத்தியத்தில் அடங்கி இருக்கு. சிலுவைக்கல்லன் சொல்லுகிறான், மனம் திருப்புற சிலுவைக்கல்லன் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்துள்ளோம். ராஜ்யம் இல்லாத ஒருத்தர ராஜா என்று எப்படி சொல்றது? இவருக்கு பரலோக ராஜ்யமே ஆண்டவருடைய கையில. இந்த ராஜாதி ராஜா நாம சொல்றோமே, அந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்லி இந்த ராஜ்யங்கள் எல்லாம் சேர்த்தாலும் அந்த ராஜ்யத்துக்குள்ள ஏதோ ஒரு மூலையில் அடங்கும். இந்த ராஜ்யம் மகா பெரிய ராஜ்யம். ஏன்னா உலகம் உண்டானதுல இருந்து உலகம் அனுப்புற வரைக்கும் உள்ள பரிசுத்தவான்களுக்கு போகணுமே, இருக்கணுமே. அதுக்காக அந்த ராஜ்யத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவர் எருசலேமில் பவனி போகிறார். அப்பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனத்தை புதிய ஏற்பாட்டில் நிறைவேறதை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறார். இந்த பைபிள் படங்களை எடுத்திருக்கிறாங்க. அது வேற எந்த கெட்ட காட்சியெல்லாம் ஒன்று வர்றது நம்ம பைபிள் பார்த்து எடுத்துக்கிறாங்க. அது எல்லா இடங்களையும் காமிப்பாங்க, பார்க்கலாம். நம்ம ஊழியத்தில் பங்கு உள்ளவங்க அந்த படத்தை வாங்கி சபைகள் எல்லாம் காட்டுறாங்க. அதுல இயேசுவானவர் போற கழுதை பார்த்தா ஊர்ல திரும்பி பாருங்க, பொது சுமக்கிற கழுதை, அதுல ஆண்டவர் ஏறிட்டு போற மாதிரி போடுறாங்க. ஆனா அது உண்மையா இருக்காது என்று என் கருத்து. ஏனென்றால் கோவேறு கழுதை என்பது கழுதை இனம், பார்த்தால் குதிரமா இருக்கும். அது அதுல ஆண்டவர் ஏறி போகிறார். ராஜாக்கள் ஏறுகிற கழுதை எல்லாம் மனுஷர்கள் உபயோகிக்கிற அந்த கோவேறு கழுதை இல்லையா, அதுல ஆண்டவர் பவனி போகிறார். சாதாரணமாக நாம ஒரு காரை வாங்கிட்டு அது முதல்ல ஓட்டும் போது அந்த வாங்கினவங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க. சாதாரண உட்கார்ற மாதிரி எங்க உட்கார மாட்டாங்க. ஒரு பைக் வாங்குறாங்க, அவங்க பைக்கே வாங்காத ஆளாங்க இருக்கிறது. ஆனா அன்றைக்கு அந்த பைக்ல ஏறி உட்காரும்போது அவங்க நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்புறம் அது சலிச்சு போகும், கார்ல போறதும் பைக்ல போறதும் அதுவே காரியம். ஆனால் அந்த பொருட்கள் மனுஷர்கள் கவர்ச்சி. பல மாசங்கள் வண்டி ஓட்டி எங்கேயோ ஒரு இடிச்சுன்னா தெரியாது. வாங்கிட்டு வந்த உடனே அந்த வண்டி போய் ஒரு இடத்துல இடிச்சுட்டா என்னமோ வானமே இடிச்சு கீழே இருந்தது. இங்கே வால்பாறையில் முதலாவது ஒருத்தர் அம்பாசிடர் வாங்கினார். அவர் தான் கொண்டு வீடு கார் விற்கிறதுக்கெல்லாம் செட் பண்ணி வந்துருச்சு. இவர் முதல்ல அந்த வண்டி எடுத்து போனா எங்கேயும் மூட்டிடுச்சு. திருப்பி வந்தவர் அந்த வண்டியை தொட மாட்டேங்கிறார். கண்டம் ரேட்டு கூட வித்துரு, இது முதல்ல முட்டு சொன்ன நீ எத்த இடத்துல முட்டு போகுதுன்னு தெரியாதுன்னு சொன்னார்.
நம்முடைய ஆண்டவர் இயேசு அந்த அதாவது கோவேறு கழுதையில பவனி போகும்போது அதுக்கு முந்தைய அவர் பவனி போனதே கிடையாது. இப்போ கீழே எல்லாம் மரக்கிளைகள் வரைச்சிருக்கிறாங்க, அதுக்கு மேல துணியெல்லாம் போட்டிருக்கிறாங்க, ஏகப்பட்ட ஜனங்கள் வர்றாங்க, பிள்ளைகளும் அநேகம் பேர் சீசனும் வர்றாங்க. இந்த சம்பவத்தை ஆண்டவருக்கு முந்தி பார்க்கல. ஜனங்கள் மத்தியில ஏழை மக்கள், எளிய மக்கள், சந்து பந்து, தூசி பிடிச்சாட, உஷ்டம் பிடிச்சாடெல்லாம் போய் ஊழியம் செஞ்சிருக்கிறார். ஆனா இப்ப அதுல ஒண்ணுங்களா நல்ல வசதியான எல்லா காரியங்கள், இவருக்கு பெருமை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இங்க காரியங்கள் நடக்கிறது. ஆனா அங்க என்ன வாசிக்கும், உன் ராஜா சாந்த குணம் உள்ளவர. இந்த ராஜாவை நாம் அறிய வேண்டிய அறியாம இருக்கிறதுனாலதான் சில சமயத்துல பெருமை, அது அந்த பெருமையில கர்வம் மனமேட்டியுமே இசைக்க ராஜாவுக்கு வந்துச்சு இல்லையா? என்னத்துக்கு அதெல்லாம் தேவை? அவருக்கே இது வேண்டாம்னு சொன்னவர். சிலர் மரண பிரிந்த கீழ்ப்பிடிந்தவராய் தம்மையே தாழ்த்தினவர். நான் போதகரும் ஆண்டவருமா இருந்தாலும் உங்களுடைய காலை நான் கழுவுறேன், நீங்களும் ஒருவருடைய காலை ஒருவர் கழுவுங்க, என்ன மாதிரி தாழ்மை உள்ளவங்களா இருக்க அப்படின்னு சொல்றார். எல்லா தேவனுடைய பிள்ளைகள் தாழ்மை உள்ளவங்களும் தான் எவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவரை போனார். அப்புறம் ஆண்டவர் இங்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதாவது சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க பிறந்தேன், இதற்காக வந்தேன்னு சொல்றாரு. ராஜாக்கள் சாதாரணமா ஆக்களை நியமிச்சு அனுப்புவாங்க, நீங்க போய் இந்த நல்ல காரியங்கள தேச காரியங்கள் எல்லாம் போய் ஜனங்கிட்ட சொல்லுங்க, ராஜா என்ன நல்லா செய்தார் சொல்லி ஏழை எளிய ஜனங்கள் கூட புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி ஆக்களை அனுப்புவாங்க. ஆவிக்கிரிய வட்டாரத்துல யோசபாத்து ராஜா ஜனங்கள் இப்படி மோசமா இருக்கிறாங்களே, அதனால தன்னுடைய சாம்ராஜ்யத்தில் சிலர் பொறுக்கி எடுத்து அனுப்புறாரு, அவங்களெல்லாம் ஊழியம் செய்யலாம். அப்படி அனுப்பினவர் ஊழியத்துக்கு உதவியாக பின்மாற்றம் ஆயிட்டார். திருமண காரியத்தில், நண்பரை தெரிஞ்சு கொண்ட காரியத்தில், பொல்லாப் செய்ய ரகசியாவோட தோலை பண்ண காரியத்தில், டமார்னு வேற இதுவும் கப்பலும் உடச்சு போச்சு. கொத்தி வந்துச்சு, அறிக்கையிட்டார், நான் பெரிய தவறு பண்ணிட்டேன், இனிமே ஒன்றும் செய்ய மாட்டேன். இனி போய் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்கிட்ட போய் சொல்லி அவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு நேர காலம் பத்தாது, நானே போறேன் அப்படி சொல்லி அவரே பைபிளுக்கு எழுதி ரோட்ல இறங்கிட்டார் ராஜாவே. அப்புறம் முக்கியமான அதிகாரிகள் சும்மா இருப்பாங்க, கூட போகாம இருந்திருப்பாங்க. ஆனா அவரு போய் ஜனங்களை கத்திரத்துல திருப்பினாருங்க எழி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு 100% பொருத்தமானவர். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க பிறந்தே, இதற்காக வந்த நான் தான் ராஜா அப்படி சொல்லி சொன்னார். அப்புறம் இவர் இந்த ராஜாதி ராஜா என்று சொல்றமே, ஒன்று தாழ்மையில, இன்னொன்று சத்தியத்துக்கு சாட்சியா இருந்ததில்லை, சாட்சி சொன்னதில்லை. மூன்றாவது, இவரை போன்ற நிலைமையில உலகத்தில் எவனுமே ஜனங்களை ஆண்டதே கிடையாது, எந்த ராஜாவும் ஆண்டது கிடையாது. ஏன் ஆபிரகாம் லிங்கன் கூட அப்படி ஆண்டது கிடையாது. ஏன்னா அவர் வாழ்க்கை அந்த அரசியல்ல நிறைய தோல்வி அடைந்துதான் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தார். எல்லாரும் விசுவாசியா இருந்தா அவர் சங்கடம் இல்லாம ஆட்சி பண்ணியிருப்பார். அங்கேயும் அதான் கூட அந்த குழி தோன்ற ஆட்கள் இருந்திருந்தால் சரித்திரத்தை பார்த்தா தெரியும். ஆனாலும் கர்த்தருடைய பலத்தினால அந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டார். எந்த ராஜாவை விட அதிபதிகளோட பெரிய அதிபதி என்று பெயர் எடுத்தார். நம்முடைய ஆண்டவரை பாருங்கள், அவருடைய ஆளுகையை பற்றி எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எசேக்கியேல் 37:22. அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்தில் ஒரே ஜாதியாக்குது. அவங்க 2 ஜாதியா இருக்க மாட்டாங்க. ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவா இருப்பார். முதல்ல அப்படி இல்லை, அவங்க 2ஆ இருந்தாங்க, பல ராஜாக்கள் வந்துட்டு போனாங்க. ஆனா அதற்கு பின்னால் அந்த ஒழுங்கினங்களை சரி பண்றதுக்கு இதா என்ன செய்கிறார், அதாவது ஒரே ஜாதியாக்கு ஒட்டுமொத்த இஸ்ரவேலர் ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவா இருப்பார்.
ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கு 2 ராஜா கிடையாது, 2 ராஜா நீ அவசியமும் கிடையாது. அவங்க ஒரே ஜாதி, அவங்களுக்கு ஒரே ராஜா. சபை ஒன்று, அந்த சபைக்கு ராஜா இயேசு ராஜா தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கிறேன். ஏசாயா 32:1 ஏதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார். ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார். அவர் நீதியா அரசாளாதவன ராஜானே சொல்லப்படாது, அவன் ராஜாவும் அல்ல. ஆனால் ஒரே ஜாதி, ஒரே ராஜா, அவளை நீதியாக அரசாளுவார். ஏசாயா 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முந்தி படிச்சிருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, வேற ஆண்டவன்மார்கள் எங்களை ஆண்டார்கள், நாங்க பட்ட பாடு போதும், அதனால இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அந்த வேற ஆண்டவன்மார்களால் அவர்கள் பட்ட பாட 52ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஏசாயா 52:5 சொல்லியிருக்குது. அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலறப் பண்ணினார்கள். இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் அலறுதல் கேட்காத இடம் எங்கே? அதுல டெல்லியில பயங்கரமான அலறுதல், சென்னையில கூட அந்த மாதிரி அலறுதல் நடந்தது. இனி வரப்போற நாட்கள்ல தமிழகமே, ஏன் எல்லா மாநிலத்திலும் அலறுதல் சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு காரியங்கள் மாறுதலாக நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனால் இவர் ஆள ஆரம்பிச்சா எல்லாரையும் அடக்கி போடுவார். அவருடைய பிள்ளைகள் அவரோடு கூட சேர்ந்து துரைத்தனம் பண்ணுவாங்க. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். துன்மார்க்கிற ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். இதை உலகத்தில் தவிக்காத ஏதாவது ஒரு தேசத்தை காமிங்க, ஜனங்கள் தவிக்காத ஒரு தேசத்தை காமிங்க. அந்த மேல் மட்டத்துக்கு மேல உள்ளவங்களெல்லாம் கள்ளத்தனமா சம்பாதிச்சு அதிகாரத்தை துருவிவேகம் பண்ணி ஜாதியை கூட்டி பலத்தை கூட்டி எல்லாம் பண்ணித்தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க. அழகு இல்லைன்ற மாதிரி நடிக்கிறாங்க. அழகு இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது. பெட்ல அழகிறது ஆண்டவர் தான் தெரியும். ஆனால் ஜனங்கள் அழகுறாங்களே, அது முன்னேற்றம் ஆச்சு, இது முன்னேற்றம் ஆச்சுன்னு சொல்லி ஒரு முன்னேற்றத்தை அழகுதான் மிச்சம். ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு வரும் பொழுது 1000 வருஷ அரசாட்சி இதே உலகத்தில் செய்ய போகிறார். அப்பொழுது அவர் உலக ராஜாக்கள் யாரும் செய்ய முடியாத ஆட்சியை கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலும், அப்பொழுது பாவிகள் இருப்பார்கள், சாத்தான் காவல் இருப்பான், மரணம் இருக்காது, அவர் நீதியாய் அரசாழ்வார் சொன்ன இந்த வார்த்தை 100% உண்மையாக நடக்கப்படும். சரி, 2 வார்த்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 2-3 வசனங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிங்களா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதர்சனமுள்ள ராஜனுமாய், நம்ம ராஜாதி ராஜா என்று நம்ம அறிக்கைறோம் பார்த்தீங்களா, அவர் அதர்சனம் உள்ள ராஜனுமாய், அவருக்கு இந்த ஊனக்கனால பார்க்க முடியாது. ஆவிக்குரிய வட்டாரத்தில் நான் உங்க பார்த்தா தான் நான் உங்க நம்புவேன் அப்படி சொல்ற வதனவாதம் பண்றவங்க இன்றைக்கு இருக்கிறார். அதுல ஒருத்தர் பவுலா மாறினாரு. அவர் அப்படி வதனவாதம் பண்ணாரா தெரியாது. ஆண்டவர் பேரொளியாய் பிரகாசித்தார். அதற்கு அனனியா சொல்கிறார், நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றார். அந்த பேரொளி என்று சொல்றது நம்முடைய கர்த்தர். அங்க அனனியா வழக்கம் சொல்றார். 3 நாள் பார்வை இல்லை. ஒரு இளைஞன் திடமாத்திர சரீரம் உள்ளவன், எதையும் சாதிப்பேன் என்று பல தவறான காரியங்களை சாதிச்சவன், ஆண்டவர் இறக்கப்படல கூறுடனா இருந்த செத்துருப்பான். ஆனா ஞானஸ்நானம் பெற்று கரையிருந்த பொழுது கண்கள் செய்திகள் கொண்டு விழுந்து பார்வையடைந்தான். இவர் அதர்சனம் உள்ள ராஜனாய், நாம் அவரை காணாமல் இருந்தோம்,
இத்தனை வருஷம் ஆண்டவரோட பழகுறேன், எத்தனையோ நன்மைகளை நான் கத்திரத்துல இருந்து பெற்றிருக்கிறேங்க. நான் இயேசுனா அவரை பார்த்ததே கிடையாது, பார்க்க விரும்புறது இல்லை. ஏன்? நான் மட்டுப்பட்டு சரியத்திருக்கிறேன். அவர் மகிமை தேவனாக வானத்தை உயர்த்தப்பட்டிருக்கிறவரை போய் நான் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடக்கியவரை நான் பார்க்கணும் விரும்புறது. அவர் அவமானப்படுத்துறது இல்லை. யோவான் அப்போஸ்தலன் அதாவது பத்மத்தீவில் இருக்கும்போது அவர் தரிசனம் காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட உருவத்தை நீங்க பார்த்திருக்கவே மாட்டேங்க, நானும் பார்த்திருக்கவே மாட்டேன். அது எந்த புகைப்படத்துக்குள்ள அடக்க முடியும், எந்த உருவத்துக்குள்ள அடக்க முடியும்? செத்தவனை போல அவருடைய பாத்திரம் விழுந்தானே. அதரிசனம் உள்ள ராஜன். சங்கீத 47:7 வாசிக்கிறோம். சங்கீத 47:7. தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். பூமி அனைத்துக்கும் ராஜா. அவர் தானே பூமியை உண்டாக்குறது. அதுக்கு எத்தனை வசனங்கள் பைபிள் இருக்குது. அவர் ராஜாவா இல்லாமல் இருந்தா அவர் ஏன் இந்த பூமியை உண்டாக்கி இருக்கணும்? மனுஷன் ஒத்துக்கொள்றானா ஒத்துக்கொள்ளலையோ, ஏற்றுக்கொள்றானே ஏற்றுக்கொள்ளலையோ. அந்த பிரபு போயிட்டு ராஜ்யத்தை எல்லாம் ஆயத்தப்படுத்தி திரும்பி வரும்போது இவர் எங்க மேல ராஜாவாக எங்களுக்கு மனசுலன்னு சொன்ன போது அவனை வெட்டி போடுங்க அப்படின்னு சொன்னதாக ஆண்டவர் ஓம சொன்னாரு. அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாதவன் பர்வத்துக்கு வரமாட்டான். அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய குணங்கள் அவரை கனவீனப்படுத்தாம அவரை மையப்படுத்துற அளவுக்கு நம்ம காரியங்களை செய்யணும். கடைசி அவர் வசனத்தை கூட பாருங்க. என்னது? சங்கீதம் 45:8 வாசிக்கிறோம். தந்தத்தினால செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உம்முடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாக இருக்கிறது. இவர் தான் கேட்டார். அவர் புறப்படும் போதே வாசனையோடு தான் புறப்படுறார். தந்தத்தினால செய்த அரண்மனையிலிருந்து தான் வெளியே வர்றார். சில வேளைகள்ல இந்த உலக மக்கள் தான் ஆண்டவர் இப்படியா ரொம்ப அற்பமா சாதாரணமா நினைச்சு வியாக்கியானப்படுத்துறாங்க, வாழ்றாங்கன்னு சொன்னா விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளை எப்படி செய்யலாமா? அவர் தந்தத்தினால செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகிறார். என்னென்ன வாசனைகளோடு வர்றார். அவர் தாங்க நம்முடைய ராஜா, ராஜாதி ராஜா. ஜோசப். அன்புள்ள பரமபிதாவே, இந்த இரவு நேரத்துக்கான ஒரு சோதரிக்கிறோம். வேத பாடக்கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்று சில வாரங்களுக்கு முந்தித்தான் தீர்மானித்தோம். நம்முடைய மக்களும் அதில் உற்சாகப்பட்டார்கள். ஆனால் அந்த கூட்டம் நடக்கிறது ஏப்ரல் வரை தான் அதை நடத்தலாம் என்று நினைக்கிறோம். அதனால இந்த பைபிள் ஸ்டடி கூட்டமும் வெள்ளிக்கிழமை ஜப கூட்டமும் ஆசிரமம் நடக்கட்டும். எங்களை ஆண்டவர் ராஜா அதி ராஜா என்பதை வேத எழுத்துக்களிலிருந்து படித்தோம். அவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு உண்டு. எங்களை அவர் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்றே எங்களை பற்றி சொல்லப்பட்டது. ராஜாவே, எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய பேச்சு பழக்க வழக்கங்கள், எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ராஜாவே ராஜாவை கனப்படுத்துகிற செயலாக நீர் எங்களை மாற்றி நடத்தும். உடைய வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும். செய்தி கேட்ட எல்லாரையும் நீர் ஆசிரி பத்திரமா வீடு வரையில கொண்டு போய் சேர். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனவருடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறாது. ஆமென். என் சிருஷ்டிகரே, என் நாயகரே, என்னையும் இரத்தத்தினால் கழுவி கன்மலையாம் மேல் என்னை நிறுத்தி கலங்கிடாவன் விசுவாசம் தந்தீ. கண்மலையாம் மேல் என்னை நிறுத்தி கலங்கிடாவன் விசுவாசம் தந்தீ.
இயேசு மணாளா எப்போ வருவீர், ஏழையின் நாவலை தீர்த்திடவே. இயேசு மணாளா எப்போ வருவீர், ஏழையின் நாவலை தீர்த்திடவே. தேசம் நிறைந்த உன் பொன்முகம் கண்டிட மாசில்லாதோனாக வாஞ்சிக்கிறே. தேசம் நிறைந்த உன் பொன்முகம் கண்டிட மாசில்லாதோனாக வாஞ்சிக்கிறே. பாவத்தில் மூழ்கி மாழ்கையிலே தேவாவியால் என்னில் ஜீவனின் தீர் மேவி உயிர்ப்பித்து என்னையும் உம்மோடு சேர்த்தீரே உன்னத ஸ்தானத்திலே. மேவி உயிர்ப்பித்து என்னையும் உம்மோடு சேர்த்தீரே உன்னத ஸ்தானத்திலே. இயேசு மணாளா எப்போ வருவீர், ஏழையின் நாவலை தீர்த்திடவே. இயேசு மணாளா எப்போ வருவீர், ஏழையின் நாவலை தீர்த்திடவே. தேசம் நிறைந்த உன் பொன்முகம் கண்டிட ஆசில்லாதோனாக வாஞ்சிக்கிறே. தேசம் நிறைந்த உன் பொன்முகம் கண்டிட ஆசில்லாதோனாக வாஞ்சிக்கிறே. மண்ணான சரீரம் மாறிடவே விண்சாயலை அது பெற்றிடவே. தப்பில்லாத நல் உபதேசமிந்திட அப்போஸ்தலரை அனுகிரகித்தீர். தப்பில்லாத நல் உபதேசமிந்திட அப்போஸ்தலரை அனுகிரகித்தீர். இயேசு மணாளா எப்போ வருவீர், ஏழையின் நாவலை தீர்த்திடவே. இயேசு மணாளா எப்போ வருவீர், ஏழையின் நாவலை தீர்த்திடவே. தேசம் நிறைந்த உன் பொன்முகம் கண்டிட மாசில்லாதோனாக வாஞ்சிக்கிறே. தேசம் நிறைந்த உன் பொன்முகம் கண்டிட மாசில்லாதோனாக வாஞ்சிக்கிறே. அளவில்லா ஐஸ்வர்யத்தின் நிறைவே விலையேற பெற்ற நற்பொக்கிஷமே. அழிவற்றோனாய் உம்முகம் காணும் வேளையில் ஆனந்தத்தால் மகிழ்ந்தார் பரிப்பே. அழிவற்றோனாய் உம்முகம் காணும் வேளையில் ஆனந்தத்தால்
ஆர்ப்பரிப்பேன். இயேசு மணாளா எப்போ வருவீர், ஏழையின் நாவலை தீர்த்திடவே. இயேசு மணாளா எப்போ வருவீர், ஏழையின் நாவலை தீர்த்திடவே. தேசம் நிறைந்த உம் பொன்முகம் கண்டிட ஆசில்லாதோனாக வாஞ்சிக்கிறேன்.